ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு சூப்பரான சாம்பாரும், அது கூடவே தொட்டுக்க அரசாணிக்காய் கூட்டும் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுலபம் தாங்க, எப்பயும் செய்கிற மாதிரி தான். ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் சுவை மாதிரியே, ரோட்டு கடையில் செய்கிற சாம்பார் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நைட் தூங்குறப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும்னா, நல்லா தூங்கணும்னு தோணுதுங்க. அடுத்த நாள் காலையில என்ன சமைக்கிறது அப்படின்னு தான் நமக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இதில நடுவுல வேற முழிப்பு வேற வந்துரும். முழிப்பு இப்பயே போய் சமைச்சு வச்சுட்டு படுத்துக்கலாமா அப்படின்லாம் தோணும். யாருக்கெல்லாம் இப்படி தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சாம்பாரும், அரசாணிக்காய் கூட்டு எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ சாம்பார் தாளிக்க எப்பயும் போல எண்ணெய், கடுகு, கடுகு இல்லன்னா நம்ம தாளிப்பு வடகம் இருக்கு இல்லைங்களா? வெங்காய தாளிப்பு வடகம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, நம்ம பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு, நம்ம என்னென்ன காய் போடணுமோ கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாரி எல்லா காயும் நான் கட் பண்ணி இது கூட போட்டுட்டேங்க. அப்புறம் அது கூடவே வீட்ல அரைச்ச சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, காரத்துக்கு கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துட்டேன். காரம் கம்மியா போட்டு தான் சாம்பார் தூள் அரைச்சு வச்சிருந்தேங்க. அதனால கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு, தண்ணி விட்டு காய நல்லா வேக வச்சு வச்சுட்டேங்க. புளி தண்ணியெல்லாம் ஊத்தியாச்சு. காயெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பு கூடவே மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு பருப்பை நல்லாவே வேக வச்சுட்டு, நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே ஊத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியா வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி கலந்து சாம்பார நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கம கமன்னு சூப்பரான ஹோம்மேட் சாம்பார் எப்படி செய்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரோட்டு கடையில சாப்பிடுற சாம்பார்லாம் எப்படி டேஸ்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதே மாரி தான் அவைங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. டேஸ்ட்டுக்காக நம்ம எந்த இதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. நம்ம வீட்ல அரைச்ச சாம்பார் தூள் தான். அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு வீடியோவா எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சாம்பார் நல்லா காயெல்லாம் வெந்து நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இப்ப சாம்பார்ல உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்கா நம்ப பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உப்பு கரெக்ட்டா இருக்குங்க. நான் எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொதிக்கிற கொதி நடுவுலருந்து நல்லா கொதிச்சு, இந்த நுர மாரி இருக்கிறதெல்லாம் ஓரமா இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். நமக்கு சாம்பார் உப்பு கரெக்ட்டா இருக்குங்க. சாம்பார் தயார் பண்ணிட்டோம். இப்ப அது கூடவே தொட்டுக்க அரசாணிக்காய் கூட்டு தாங்க செய்ய போறோம். இந்த கூட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த அரசாணிக்காய் கூட்டு ரொம்ப பிடிக்குங்க. இது இனிப்பு சுவையோட இருக்கும். அதனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காயில இனிப்பு சுவை இருக்கும். அது கூடவே நம்ம இன்னும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம செய்ய போறோம். பருப்பு சாம்பாருக்கு ஒரு சூப்பரான அரசாணிக்காய் கூட்டு எப்படி செய்றதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஆல்ரெடி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோல பார்த்துட்டோம். இப்போ அது கூடவே தொடர்ந்து அரசாணிக்காய் கூட்டும் நம்ம செய்ய போறோங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். நம்ம காலையில செய்யறதுக்கு நைட்டே காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா, காலையில செய்யறதுக்கு 1/2 அன் ஹவர்ல சமையல் வேலையை முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்தையுமே நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்லேயே எல்லா காய், வெங்காயம் எல்லாத்தையும் நான் கரெக்டாக எடுத்து வச்சுருவேன். காலையில எழுந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இப்ப அரசாணிக்காய் கூட்டு செய்யறதுக்கு கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்காக பச்சை மிளகாய் ஒரு 2 இல்லன்னா 3 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா, நம்ம அது கூட என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இல்ல. எவ்வளோதாங்க இந்த காரத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, கட் பண்ணி வச்சிருக்க அரசாணிக்காய 1 தடவைக்கு 2 தடவ நல்லா தண்ணி விட்டு அலசிக்கோங்க. ஏன்னா கடையில அரசாணிக்காய் முழுசா நம்ம வாங்க மாட்டோம் இல்லைங்களா? பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் அந்த மாரி தான் பீஸஸா கட் பண்ணி வாங்கியிருந்தேங்க. அதுலயே நெறைய தூசு இந்த மாரிலாம் இருந்தது. அதனால கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ நல்லா கழுவிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லாவே கழுவி எடுத்துட்டேங்க. எவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க. இல்லன்னா தூசு, கல்லு, மண்ணெல்லாம் இந்த மாரி இருக்கும். அத நல்லா நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இல்லன்னா வாயில கடிபடுறதுக்கு ரொம்பவும் நல்லா நமக்கு டிஸ்டர்பா இருக்கும். இப்ப கட் பண்ண வந்த அரசாணிக்காய் எல்லாத்தையுமே நம்ம வாணல்ல சேர்த்துட்டோம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துனா கரெக்டா இருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவ நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. உப்பு, மஞ்சள்லாம் நல்லா எல்லா பக்கமும் வர மாரி ஃபுல்லா இப்டி கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க, காய் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாவே கலந்து விட்டுட்டோம். இப்ப காய் வேகறதுக்காக கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனாவே கரெக்ட்டா இருக்குங்க. இந்த காய் வந்து சட்டுன்னு வெந்துருங்க. அதனால கம்மியா தண்ணி சேர்த்துனாவே போதும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா காயெல்லாம் தண்ணியோட வர மாரி நல்லா இந்த மாரி எடுத்து விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. காய் நல்லாவே வெந்துரும். இப்ப 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, தண்ணி எல்லாமே நல்லாவே சுண்டிருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நல்லாவே காய் எல்லாமே வெந்துருச்சு பாருங்க. இன்னும் தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா? அது நல்லா சுண்டட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சு பக்கத்திலேயே இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இல்லன்னா கொழைய வெந்துரும் காயி. கொழைய வெந்துட்டா நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. இந்த அரசாணிக்காய் வந்து சட்டுன்னு வெந்துருங்க. தண்ணி மட்டும் நெறைய சேர்த்துறாதீங்க. இல்லன்னா பூசணிக்காய் வந்து பொங்கல் மாரி ஆயிரும் நமக்கு. தண்ணி எல்லாமே ஃபுல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கு நம்ம அது கொஞ்சம் டைம் இருக்கு இல்லைங்களா? அந்த கேப்ல வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய துருவி எடுத்துட்டு வந்துரலாம். இது மேல வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதுக்காக தான். தேங்காய் வந்து துருவி எடுத்துட்டு வந்துரலாங்க. இப்ப துருவன தேங்காய இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. துருவன தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டர்லாம். ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்குங்க. குயிக்காவே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கலாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அரசாணிக்காய் கூட்டு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா, சூப்பரான அரசாணிக்காய் கூட்டு தயாருங்க. நம்ம டேஸ்ட்டுக்காக இது கூட என்ன சேர்த்த போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்த போறோம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா, சூப்பரான அரசாணிக்காய் கூட்டு தயாருங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி சாம்பாரும், அரசாணிக்காய் கூட்டும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.